இனிய உறவுகளை எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் சுமிமா. அது என்னடா உட்காந்து இப்படியே உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஆ? ஆ, ஏன் மாமா சுகிலுக்கு ரொம்ப செம்பு தூக்குற? ஏன் மாமா சுகிலுக்கு ரொம்ப பயப்படுற? இதெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது. ஏன் மாமா ஒரு பொட்டச்சிக்கு பயப்படுற? எதுக்கு மாமா ஒரு பொந்துக்குள்ளேயே கிடக்குற? ம்? அ அப்படின்னு இப்படி கேட்கணும்டா. எதுக்குடா கண்ட வெண்டையும் கால விரிச்சவளுக்கு இம்புட்டு செம்பு தூக்குறேன்னு கேட்கணும்டா. அட பொட்ட நாய்ங்களா! அ எப்புட்றா இப்படி சுவைல் மூத்திரத்த குடிக்கணும்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? எச்ச நாய். அந்த கமெண்ட் போட்ட எச்சக்கலன் நாய், எடுவட்ட நாய்க்கு தான் சொல்றேன். என்னத்துக்கு ஏத்தி விட்ற? அதுவும் இந்த இ அந்த ஆளு அந்த ஆளே அவன் அரை நோயாளியா கிடக்குறான். அந்த பக்கத்துல இருக்க ஒரு முழு மனநோயாளி கிடக்க வச்சு, இது ஊரெல்லாம் கழுவி ஊத்துறாங்களே! அ நாம வந்து இம்புட்டுக்கு வந்து இவ்வளவு கழுவி ஊத்தியும், எவன் வீடு வாங்கி தருவான்? எவன் வாங்கி வாசம் வாங்கி தருவான்ட்டு நம்ம இப்படி வந்து வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு கிடக்குறோமே! நம்மள வந்து இப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்களேன்னு வெக்கம் கெட்டு போய் கிடக்குற ஆக்கங்கெட்ட கூவ முண்டைக்கு எம்எஸ்சின்னு சொன்னது கூட எம்எஸ்சி பரதேசி. ஓ! டைமிங் ரைமிங்க. அடி பரதேசி முண்டை, பழ வெட்டுற முண்டை, பழ தண்ணி குடிச்ச முண்டை, பழப்பாட்டு பாடுற முண்டை. 1/2 கிராமுக்கு 1000 பேர்ட்ட படுத்த முண்டை. ஒண்ணுமே கிடைக்கலன்னு தானே இங்க வந்து உட்காந்து இங்காடியே அவரை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன். எச்சக்கலை எடுபட்ட முண்டை. இந்த ஆள்னால நீ தப்பிச்சுக்கிட்டு கிடக்குற. இனி நான் உள்ள கொண்டு போய் வச்சு புடுவேன். பேசவே கூடாதுன்றேன் பரதேசி முண்டை. எவன் வீடு வாங்கி தருவான்? எவன் மாசம் வாங்கி தருவான்? எவன் கார் வாங்கி தருவான்? எவன் ஏசி வாங்கி தருவான்ட்டு அலையிற அவுசாரி. இனிமே பேசக்கூடாது. 100 வாட்டி சொல்றேன்டி அவுசாரி. அவன் கவட்ட எனக்கு ஃபோனு போட்டு ஃபோனை எடுக்கலை. இங்க பாரு, ஒத்திக்கிட்டு இருந்துடணும். நீயே ஒண்ட வந்த பிடாரி. உன் சொந்த ஊர்ல நீ இருக்க முடியுதாடி அவுசாரி? உன்னை ஊரை விட்டு விரட்டினாங்கல்ல. அடி 5 ரூபா ஐட்டம் 10 பாட்டில் கிராக்கி. அடி பஸ் ஸ்டாண்டு கிராக்கி. அடி சிங்கப்பூர் சர்வீஸு. உன்னை மாதிரி அவர் எதுவும் என்கிட்ட வந்து வீடு வாங்கித்தா வாசம் வாங்கி தருவான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு கிடக்குறாரா? இல்லை நான் தான் கேட்டுக்கிட்டு கிடக்குறேனா? இல்லை உன்னைய மாதிரி நான் உன்னைய மாதிரி அவரை மாதிரியும் வந்து உட்காந்துக்கிட்டு மான்வேட்டை அடிக்கிட்டு கிடக்குறோமா நாங்கள் 2 பேரும்? இல்லை எப்படி போய் ரூம்பாக போட்டு கூட்டி விட்டுக்கிட்டு கிடக்குறீங்களே 2 பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டி விட்டுக்கிட்டு கிடக்குறீங்களே. எல்லா ஸ்டைல்லையும் பேசி 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 இந்த ஆள் சம்பாரிச்சு இவளுக்கு கின்னஸ் அவார்டு வாங்கி கொடுக்க போகிறேன், வீடு வாங்கி கொடுக்குறேன்ட்டு. நாரப்பைய குடும்பத்தில் கட்டுன பொண்டாட்டி கண்ணீரோட கிடக்குறா. பெத்த புள்ள வேலை இல்லாமல் கிடக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணுன்றது இல்லாமல் நாய் ஊரறிஞ்ச ஐட்டத்தோட ஐக்கியமாயிட்டு ஒன்றே குலம் என்று போட்டுருவோம். ஒருவனே தேவன் என்றுனா ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போட்டுருவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக ஒன்றே கூத்தியா என்று கிடப்போம். ஒருத்தியே கொடுத்து ஊரறிஞ்ச ஐட்டத்தை போட்டுருவோம். ஐட்டம் ஐக்கியமாக கவட்டைக்கு அமேசான் காட்டாக அப்படி பாடுப்பா, அப்படி பாடு. ஆளு மண்டையும் மூஞ்சி மோகர கட்டையும். டேய் டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னடா ட்ரிபிள் மீனிங்கில் போய்கிட்டு இருக்கிறீங்க? என்னடா லைவு மெம்பர்ஷிப் லைவா? டே இவனே பழுத்து போய் உளுத்து போயாச்சு. அதுக்கு அந்த அந்த அமேசான் காடு இருக்கு பாருங்க, அந்த காட்டை வேணா ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு மேலே தூக்கி 1.5 ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டான்னு குதிக்க சொல்லி அப்படி காசு சம்பாதிங்க. அதில் போய் பாருங்க. அதெல்லாம் ஒரு பொம்பளையான் பொறுக்கி முண்டை 2 பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த புருஷன் கூட இப்படி படுத்துக்கிட்டு கிடக்குறமே, அடுத்தவன் புருஷன் கிட்ட குடிச்சுக்கிட்டு கிடக்குறக்கா பிரவேசி வேணும்னு நம்ம ஆத்தாக்காரி நம்மளை ஊர் மேலே போய் காப்பாற்றுறான்னு எவனா நினைப்பாங்களா? எவனா அவங்களுக்குன்னு பக்கம் விவரம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? திலீப்பாக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பீத்த சிரிக்கி. இவளை ஏதாவது சொன்னோம்னா அபிராமி பிரியாணி மாதிரி நம்மளையும் போட்டு பிரியாணி போட்டு சோழியை முடிச்சிருவாளேன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் வரட்டும். இன்னும் ஒரு அவன் 6 அடி ஆம்பளையா வந்து இந்த 2.5 அடியை தூக்கி போட்டு மிதி 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 பொச்சிலே மிதிப்பான். பொச்சு இல்லை, குஞ்சாமணிலே மிதித்து கொஞ்சம் கொத்தோட புட்டிங்கி எறிவேன். அந்த காலம் சீக்கிரம் மிக விரைவில் வந்துடும். தேங்காய் நாரா எங்க முடி தேங்காய் நாறு. நாத்தம் முடிச்ச நாறு கூட நீ இருந்துக்கிட்டு அப்படியே கமக்குமா. ஆமாம், குளிக்காத பீத்த முண்டைக்கு செண்டு மேலே வாசனை திரவியம் கீழே வாசனை திரவியம் எல்லாம் போட்டாத்தான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? குத்தாலத்துக்கு போகிறோன்னு தான் சொன்னேன். குளிக்காமே டக்கு டக்கு டக்குன்னு 4 ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போய் இதை குளிக்க போகிறோம்லப்பா அப்படின்னு கிளப்பி ஓடி வர்றா அப்படின்னீங்கல்ல. அப்படித்தான் அவன் நாத்தம் பிடிச்சவன். கருவாட்டு சிறுக்கி
கருவாட்டு நாத்தை சிறுக்கி சுகையில் மூத்திரத்தை குடிச்சாத்தே ஒரு மொட்டைக்கு குடிச்சாத்தே தூக்கம் வரும். அடே இவளுக்கெல்லாம் போய் அது என்னது டிக்டாக்கு குளிக்காத ரவுடி பேபி ரசிகர் மன்றமா? அட போக்கத்தவங்களா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. அவள் அப்படியெல்லாம் ஒரு ரசிகர் மன்றம் ரசிகனை மதிக்கிறவ. டே நான் குளிப்பேன்டா, சரி இனிமேல் நான் அது குளிச்சுக்கிட்டு வருவேன்டா, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லை அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு விட்டுறலாம். அது நார நாய் மோந்து பார்த்தீங்களா, நக்கி பார்த்தீங்களா, அது பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கிடா. நீங்கள் போய் அதுக்கு போய் குளிக்காத ரவுடி பேபி, குடும்பத்துக்கு எடுத்த ரவுடி கிழவி, அடுத்தவன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற ரவுடி கிழவி. அந்த ரவுடி கிழவி என்கிட்ட அடி வாங்க போகுது, சீக்கிரம் கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு, பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைய பேசுறது. எவனுக்கு எந்த பிள்ளைக்கு எந்த தண்ணியில் எவனுக்கு எந்த பிள்ளை பெத்தன்னு தருதலை முண்டை. உன் பிள்ளையே இல்லை, அவன் பொண்டாட்டியே இல்லை, அவுசாரிக்கு இப்படி காசு வேணும். அரிப்படுக்குது 50 வயசில் அவுசாரிக்கு. இது குடும்பத்தை கெடுத்து வச்சுக்கிட்டு இந்த நாரை நாயை கொண்டு போய் சிக்குப்பாய். அவங்களுக்குலாம் அறிவு இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை. அந்த மனுஷனை பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, மூத்திரத்தை மாற்றி மாற்றி குடிக்கிறீங்க, அதில் உன் செம்பு தூக்கியை பூரா குடிக்கிறாங்க. எச்சக்கலை ஈடுபட்டனாய குடும்பமே நாசமாக போகும். நான் சொல்லிவிட்டேன், நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், அந்த மனுஷனை இழுக்கக்கூடாது. நான் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொறுமையாக இருக்கேன். எல்லாம் பேசுகிறத பூரா மைண்டுக்கு வச்சுட்டு சட்டு புட்டுன்னு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு போடுவேன். என்னடி முண்டை, அடியே நாரம் முண்டை, நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நான் பேசுனதுக்கு அவங்களும் பதில் பேசி வீடியோ சார் கண்டென்ட் சார்னு சொல்லி நீ தப்பிக்கின்னு மட்டும் நினைக்காத. நான் சொல்லிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. உன்னை அன்னைக்கு சொன்னேனா சார்கிட்ட, நான் தான் சார் இவ்வளோ கவட்டை பிடிச்சி இழுன்னு இழுத்து நாள் கும்முன்னு சொன்னேன்னா இல்லையா? ஓங்கி அரைஞ்சேன்னு சொன்னேனா இல்லையா? சொன்னால என்னடா தைரியமாக அவர் முன்னாடி இவ்வளோ பேசுகிறான்னு, அதுக்கு பேர் தாண்டி தைரியம். உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு தைரியம்? பொண்டாட்டி உரிமை உள்ள இடம், அந்த உரிமை உள்ள இடத்துக்கு கூத்தியா அடுத்த வீட்டுக்கு ஓடி வந்து நீ வம்புழுத்துப்பிட்டு என்கிட்ட அடி வாங்கிட்டு இப்போ கம்முன்னு இருந்தாரா? நீ எதுக்கு இடம் தேடி நீ ஏமா வந்தா வாங்கிதான் அங்கே ஆகணும். அது குடும்பத்தோட சொல்லிட்டாங்கன்னா உள்ளே போயிடுவாங்களாம். இனிமேல் குடும்பத்தோட கொடுத்துப்புட்டு உள்ள வைப்போம் உன்னைய. அப்படி சொன்னோடனே அப்படியே உன் கேஸு தான் நாரி போய் கிடக்குது. நீ பெரிய 2 குண்டாஸில் கிடக்கிற பெரிய அக்யூஸ்டு. இழுப்பூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, கத்தார்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, திருச்சியிலேருந்து அப்படியே ஊர் அறிஞ்ச ஐட்டம் உன் மேலே கிடக்குது. 1000 கேஸு. நீ பேசுகிற ஏண்டி நாடு அறிஞ்ச முண்டை, ஊரறிஞ்ச மாறி பொறுக்கி முண்டை, புறம்போக்கு முட்டை, பொழுது வைக்கணும். உங்கள் ஆத்தாடி ஒத்த தண்ணியில் பத்துருந்தா நீ இப்படிலாம் ஊர்மைய மாட்டேன். ஊர் தண்ணிக்கு பூரா பத்துருக்குறான். இனிமேல் சுகையில் பற்றி பேசுவேன், இனிமேல் என் முள்ளையை பற்றி பேசுவேன். இனிமேல் உங்கள் ஆத்தாவத்தை எழுப்பேன். உங்கள் ஆத்தா நல்ல விதத்தில் பத்திருந்து, நல்ல விதத்தில் வளர்த்துருந்து, நான் வாயில் குத்தி இருந்தா நீ ஊர் போய் வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இஞ்சிஞ்சா எந்த கணக்கு, மொளை கணக்கில் எத்தனை கணக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டேன். ஊரறிஞ்ச ஐட்டம் முண்டை, எச்சக்கலை இடுவட்ட முண்டை. ஒருத்தனுக்கு ஒருத்தியா குடும்பம் நினச்சி ஒருத்தன் கூட வாழ்ந்து நல்ல தரத்தோட புள்ள பெற்றிருந்தா இந்த தரங்கட்ட நாய் தாராபுரத்தில் பிறந்து வளர்ந்து அந்த ஊரை கெடுக்கிற நாய், வேச நாய், அந்த ஊர் பேரே கெடுத்து வந்த தரங்கட்ட நாய்க்கு தாராபுரத்துல எல்லாம் இடம் கொடுக்காதீங்க. தரையில் மண்ணை அழிச்சிருங்க. நாரை எச்சக்கலை எடுவட்ட முண்டை, பொறுக்கி முண்டை, பொழுதுபோக்குக்கு பொந்துக்குள்ளே பிறந்த முண்டை. முண்டை ஒன்று இந்த இப்படி பேசுறதெல்லாம் போய் சொல்லுங்கடா. முண்டைக்கு ரோசம் வருதான்னு பார்ப்போம். ரோசங்கிட்ட எச்சக்கலை எடுவட்ட முண்டை. உன்னை மாதிரி தான் வீடு வாங்கி ஏமே வாங்கி தருவா, சுமி வீடு வாங்கி தருவாளா, வாசம் வாங்கி தருவாளான்ட்டு அவர் தான் என்கிட்ட கிடையா கிடக்குறாரு, நானும் கிடையா கிடக்குறேன். ஏண்டி ஊரறிஞ்ச மாதிரி நாரம் முண்டை வேச நீ அவர் ஒன்னாடி எங்கெங்க ஊர் மெஞ்சி எங்கெங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஊரே கழுவி ஊற்று ஒன்னே சொல்லுதா, அங்கே அவரை சொல்லுதாடி புறம்போக்கு முண்டை. நீ அவர் ஒன்னாடி ஏணி வச்சா கூட எட்டாதுடி. நார நாயை பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி எவன் வீடு வாங்கி தருவேன், எவன் அவனுக்கு பெத்த பிள்ளைக்கு இவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன், காலேஜ் ஃபீஸ் கட்டுக்கிறதுனா அவுசாரி முண்டை. பழவற்ற பழ தண்ணி குடித்த முண்டை, எச்சக்கலை எடுவட்ட முண்டை தூக்கி உள்ளே வச்சிருவேன். வச்சு ஜட்டி அம்மனை குண்டியோட நிற்க வச்சிருவேன். அரை வெட்டு முண்டை, புல் வீட்டுக்கு பிறந்த முண்டை தேனா. என்ன எம்ஏசி பரதேசி முண்டை. பரதேசி சோத்துக்கும் குட்டிக்கும் சொகத்துக்கும் பெத்த புள்ளைய கொண்டு போய் எங்கேயோ சேர்த்து விட்டுட்டு ஏசி ரூமில் படுக்கிற பரதேசி முண்டை. எங்கே ரோடாக மேய்ஞ்சிட்டு முண்டை. சிக்கா பாடு, நீ கொடுக்குற இடம் தான் இவ்வளோ பேசுது. இங்கே பாரு, சும்மா
சும்மா மூக்குல எடுத்துக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டு பேசாத, அசிங்கமாக இருக்குது. 100 ஏப்ப விட்ற மூதேவி, நாத்தம் பிடிச்ச நாதாரி. ஆ நீ என்ன இவ உடம்புல மணக்குது, அவ உடம்புல மணக்குதுன்னுக்கிட்டு இருக்கிற மோப்பம் பிடிச்ச. அப்படி சொல்ல போனால் நீ எத்தனை குத்தியா இதில் மோந்துக்கிட்டு இருந்த மோப்ப நாய். மூதேவி, முகரக்கட்டையை பாரு மூதேவி. ஆமாம், இவன் பழுத்து போன பனானாவை வச்சு இது ஒரு ரைவு போடுங்க, கருமா.